Future Vision Study Center, Salem. கவனிங்க, போன கிளாஸ் நம்ம வந்து சப்குரூப்னா என்னன்னு பார்த்தோம். சப்குரூப் உடைய எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்த்தோம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சப்குரூப்பில் பார்த்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப் அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இசட் கமா ப்ளஸ் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் ஆப்ரேஷன் அடிஷன் இஸ் எ சப்குரூப் ஆஃப் என்ன பார்த்தோம் ஆர் கமா ப்ளஸ் அண்டர் அடிஷன். சப்குரூப்னாவே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் எடுக்கிறோமோ அதே ஆப்ரேஷன் தான் சப்குரூப்பில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா இசட் கமா ப்ளஸ் இஸ் எ சப்குரூப் ஆஃப் ஆர் கமா ப்ளஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NZ comma plus is a subgroup of Z comma plus is a subgroup of Z comma plus where n is any integer இப்போ பாருங்க n into Z அப்படின்றது எதோடைய சப்குரூப்பா இருக்கு Z comma plus அதோடைய சப்குரூப்பா இருக்கு. சப்போஸ் n நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வேற n is any integer அப்படின்னு எடுத்துக்கிறேன். வேற n is any integer. இன்னொன்று சொல்ல போனோம்னா கூட பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கூட எடுத்துங்க. வேற n is any பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ n is any பாசிட்டிவ் இன்டிஜர் போது நான் என்ன கொடுக்குறேன்னா சப்போஸ் n-க்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன். அப்போ 2ன்னு கொடுக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும். தட் இஸ் Z is equal to மேலே எழுதுகிறேன், இங்கே எழுதுகிறேன். Z is equal to Z உங்களுக்கு தெரியும் that is 0 plus or minus 1 plus or minus 2 plus goes on up to infinity. அப்போ n நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும் 2Z னா you are going to multiply 2 with all elements of set of all integers. அப்போ என்ன ஆகிடும் இங்கே ரிசல்ட் 0 into anything 0, இங்கே 1 into 2 2, 2 into 2 4 plus goes on. இப்போ இது என்ன ஆகிடுது செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜராக மாறிடுது. இப்போ செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர் இஸ் எ சப்குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் ஆப்ரேஷன் ஆஃப் ப்ளஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஆ அப்படின்றது மெயினான ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப் நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2 எலிமெண்ட் எடுங்க, 2 எடுங்க, 4 எடுங்க, ஆட் பண்ணிங்கன்னா வரும் 6. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஓவர், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஆகிடும். 2 4 6 எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் ஐட் எலிமெண்ட் அண்டர் அடிஷனல் ஐட் எலிமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன் 0. ஸோ 0 இருக்குது. அடுத்து இன்வெர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் 2 எடுத்துக்கிட்டா 2 கூட எதை ஆட் பண்ணால் ஐட் எலிமெண்ட் 0 வருமோ அதுதான் 2 உடைய ஐட் இன்வெர்ஸ். 2 எடுத்துக்கிறோம் -2, 4 எடுத்துக்கிறோம் -4. ஸோ குரூப் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை திஸ் 2Z. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் தட் இஸ் எ குரூப் அண்டர் அடிஷன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. இப்போ சப் குரூப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சப் குரூப். ஏன் நீங்கள் இசட் எடுத்துக்கிறோம். இசட்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர். 2Zன்றது செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர். Z is equal to 0 plus or minus 1 plus or minus 2 up to goes on. இப்போ பாருங்க சப் குரூப்னா என்ன சொல்லியிருக்கேன் இதுலேருந்து 2Z is a subgroup of Z அப்படின்னா 2Zலேருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் கண்டிப்பாக எங்கே இருக்கணும் இசட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி 2Z is a subgroup of Z அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு எலிமெண்ட்டெல்லாம் எடுத்துங்க 4 எடுத்துங்க, 4 கண்டிப்பாக எங்கே இருக்கும் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் இருக்கும். -2 எடுத்துங்க கண்டிப்பாக எங்கே இருக்கும் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் இருக்கும். ஸோ வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் யூ டேக்கன் ஃப்ரம் 2Z that element should be always belongs to set of all integers. So 2Z என்ற குரூப்புக்குமான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. as usual 2Z என்றது Z உடைய சப்குரூப்பாகவும் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ NZ, plus where taken n is any positive integer, then it automatically NZ, plus became a subgroup of Z, plus அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் குரூப்லேயே பார்த்துட்டு இருக்கோம்.
set of all integer under addition, set of all real number under addition. இந்த மாதிரி இன்ஃபைனைட்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு சப்குரூப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைனைட் குரூப்பாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குரூப் G is equal to 1 minus 1 I minus I. இது என்னது குரூப், நம்ம ஏற்கனவே போன ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்துட்டு படிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் a group 1 minus 1 I minus I is the group. அவ்வளோதான் சொல்லிட்டேன். குரூப்னாலே அண்டர் வாட் ஆப்ரேஷன்ஸ், இட் இஸ் அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். இஸ் a group under the operation of multiplication அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த குரூப் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட் குரூப்ஸுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து இன்ஃபைனட் எக்ஸாம்பிள்ஸ். இது என்னது ஃபைனட், இது என்னது ஃபைனட் குரூப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, as usual taken one subset from G, then we are going to set that subset H is a subgroup of G அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, Hன்ற ஒரு சப்செட் முதல்ல எடுக்கிறேன். அதில் 1 minus 1 அப்படின்ற 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த எடுத்துக்கிட்ட இந்த 1 minus 1ன்ற இந்த H ஆனது சப்குரூப் ஆஃப் GR அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே தெரியுது, 1 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. ஸோ G-க்குள்ள அந்த H இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும், முதல்ல இந்த Hன்றது குரூப்பா, ஏன்னா முதல்ல இந்த Hன்றது குரூப்பாக இருந்தால் தான் அது சப்குரூப்பா, ஒரு பெரிய குரூப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியும். அப்போ 1 minus 1 இது கண்டிப்பாக Gயில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் த சப்செட் ஆஃப் G. Now we are going to analyze whether the H is a subgroup. இப்போ சப்குரூப் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ சப்குரூப்புக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, முதல்ல அது குரூப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல அது குரூப்பா. குரூப்புக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, க்ளோசர். க்ளோசர்னா என்ன, எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே சொல்லியிருக்கேன், இட் இஸ் அண்டர் த மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன். வேணா இப்படி போட்டேங்க, G காமா மல்டிபிள், இங்கே H அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து சப்குரூப் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வாழ்க்கை குரூப்பா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், -1 எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into -1 -1 வரக்கூடிய ரிசல்ட் அதிலே இருக்கணும். தட் இஸ் கால்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ -1 பிலாங்ஸ் டு H. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐன்ட் எலிமெண்ட். ஐன்ட் எலிமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன், 1. ஸோ 1 இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐன்ட் எலிமெண்ட்டும் இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இன்வெர்ஸு. இன்வெர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், எந்த எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது ஐன்ட் எலிமெண்ட்டாக இருக்கோ அந்த 2 எலிமெண்ட்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வெர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 எடுத்துக்கிறீங்க, 1 into 1 1 வந்துருச்சுங்களா. அப்போ 1க்கு இன்வெர்ஸாக இருக்குது. அடுத்து -1 எடுத்துக்கிறேன், -1 கூட -1 பிறகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடுது. ஸோ -1 itself is acting as a inverse of -1. அப்போ என்ன ஆகுது, ஐன்ட் எலிமெண்ட் வந்துருச்சு. அப்போ இன்வெர்ஸ் 1க்கு இருக்குது, -1க்கு இருக்குது. ஸோ குரூப்புக்கு நான் நம்ம 4 கண்டிஷன்ஸையும் இந்த H ஆகிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ப்ளஸ் அந்த H ஆனது எதுக்குள்ளே இருக்குது, Gயில் இருக்குது. ஸோ we set H is a subgroup under H is a subgroup of G under multiplication. H is a subgroup of G under multiplication அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நம்ம அப்போ வந்து சப்குரூப்பா அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று, குரூப்புக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்துக்கிறோம். ரெண்டாவது, எந்த வந்து சப்குரூப்னு சொல்கிறோமோ அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் Gயில் இருக்கணும். இருந்துச்சுன்னா then we set given non-empty set is a subset of the given group under the same operation which is involved in the group அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு சப்குரூப்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, சப்குரூப்புடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் சப்குரூப் எப்படி வெரிஃபை பண்ணுறது, இதுக்கு சப்குரூப் தானான்றது எப்படி வெரிஃபை பண்ணுறதோ நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, குரூப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிஷன்ஸ் வெரிஃபை பண்ண போகிறோம். சப்குரூப்பா அப்படின்னாலும் கண்டிஷன் வெரிஃபை பண்ணி அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்
இதுக்குள்ள பெரிய குரூப் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெத்தடாலஜி டு பி ஃபாலோட் whether the given non-empty set is a subgroup of the given group, whether the given group is finite or infinite. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப் பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், சப்குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப்பில் ஒரு 3-4 விஷயங்கள் அடிக்கடி எக்ஸாமினேஷன்லையும் கேட்குறாங்க. ப்ளஸ் நமக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதை நம்ம இப்போ மெயினாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை வேறு டைட்டில்ஸு வேறு கான்செப்ட் வரும்போது இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ அங்கே அது வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப்பில் ஃபஸ்ட்டு கண்டிஷன், if H and K are subgroup of G, then H intersection K is also a subgroup அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஹச்சும் கேவும் சப்குரூப். எதுக்கு? ஜிக்கு சப்குரூப்பாக இருக்குது. இருந்தால் ஹச்சுக்கும் கேவையும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஹச்சுக்கும் கேவுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் எடுக்கும் போதோ அந்த இன்டர்செக்ஷனோட ரிசல்ட்டும் என்னவாக இருக்குன்னா ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கிறது. ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கிறது. தட் மீன்ஸ் H and K are subgroup of G, then the intersection between the two subgroups is also act as a subgroup of G. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். இன்டர்செக்ஷன்னா we taken the common elements from both subgroup from H and K. ஹெச்லேயும் கேவிலையும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். அந்த காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து அதில் அந்த காமன் எலிமெண்ட்ஸு ஒரு செட்டு, அந்த செட்டு என்னவா ஆக்ட் ஆகும்னா சப்குரூப்பாக ஆக்ட் ஆகும். எதுக்குன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜின்ற குரூப்புக்கு சப்குரூப்பாக ஆக்ட் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன். இன்டர்செக்ஷன் வந்தாச்சுனாலே யூனியன் வந்துடும். ஏன்னா வந்து செட்டில் ஒரு செட் தியரி படிச்சிருப்பீங்க. செட் தியரியில் மெயினாக வந்து இன்டர்செக்ஷனும் யூனியன் தான் மெயின் ஆப்ரேஷன்ஸு. அப்போ அடுத்தது வந்து யூனியன் எக்ஸிட் பண்ணுறோம். யூனியன் 2 சப்குரூப்புக்கும் யூனியன் எடுக்கிறோம். தட் இஸ் யூனியன் 2 சப்குரூப்பு ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அதே சப்குரூப் H and Kன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு யூனியன் எடுக்கிறோம். அந்த யூனியன் ரிசல்ட்டு நல்லா கவனிச்சிங்க. அந்த யூனியன் உடைய ரிசல்ட்டு ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீட் நாட் அப்படின்னா அவசியம் இல்லை. H யூனியன் K இஸ் நீட் நாட் எ சப்குரூப் ஆஃப் G. அவசியம் இல்லை. சப்குரூப்பாக ஜிக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறோன்னா H யூனியன் K இஸ் எ சப்குரூப் if either H contains in K or K contains in H அப்படின்றோம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், யூனியன் 2 சப்குரூப்புக்கு யூனியன் எடுக்கிறோம். அந்த யூனியன் வந்து கொடுக்கப்பட்ட குரூப் ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் யூனியன் சப்குரூப்பாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸில் அது என்ன பண்ணணும், இந்த 2 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது, ஹெச்சானது கேக்குள்ளே இருக்கணும் அல்லது கேவானது ஹெச்சுக்குள்ளே இருக்கணும். தட் மீன்ஸ் ஹெச் இஸ் எ சப்செட் ஆஃப் கே ஆர் கே இஸ் த சப்செட் ஆஃப் ஹெச். இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் 2 சப்குரூப்புக்கு யூனியன் எடுக்கும் போதோ அது என்னவாக இருக்கும், சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். சப்குரூப் ஆஃப் ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ யூனியன் எடுக்கும்போது மட்டும் 2 விஷயத்த கவனிக்கணும். யூனியன் எடுத்தால் மட்டும் அது வந்து கொடுக்கப்பட்ட குரூப் ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அது சப்குரூப்பாக இருக்கணும் அப்படின்னா 2 சப்குரூப்பில் ஒரு சப்குரூப்பு இன்னொரு சப்குரூப்புக்கு சப்குரூப்பாக இருக்கணும். தட் இஸ் H is either subgroup of K or K is the subgroup of H. இந்த 2த்துல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும்
யூனியன் ஆஃப் எனி டூ சப்குரூப் இஸ் அகெயின் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். த செகண்ட் கண்டிஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா h இன்ட்டு கே இஸ் நாட் ஏ சப்குரூப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே h இன்ட்டு கேனா தட் இஸ் மல்டிபிள். ரெண்டு சப்குரூப் எடுத்து மல்டிப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் ரெண்டு சப்குரூப்பையும் மல்டிப்ளை பண்ணுறோம் h இன்ட்டு கே. h இன்ட்டு கேன்னு வரும்போதோ வரக்கூடிய ரிசல்ட்டு சப்குரூப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜிக்கு. ஓகேங்களா? இங்கேயும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது வந்து ஹச்கே வந்து சப்குரூப்பாக இருக்கும் எப்போனா அபிலியன் குரூப்பில், அதாவது ஜின்ற ஒரு அபிலியன் குரூப்பில், நல்லா கவனிச்சிங்க, ஜின்ற ஒரு அபிலியன் குரூப்பில் ரெண்டு சப்குரூப் எடுக்கிறோம். தட் இஸ் ஹெச் அண்ட் கே. ஹெச் அண்ட் கே. இந்த ஹெச் அண்ட் கேவுடைய மல்டிப்ளிகேஷன் ஹெச் இன்ட்டு கே. ஹெச் இன்ட்டு கே வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா, ஜி வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஹெச் இன்ட்டு கே, ஹெச்கே என்னவாக இருக்கும்? சப்குரூப்பாக ஆக்ட் ஆகும். அபிலியன் குரூப்பாக இருந்தால். இல்லாமல் இருந்தால், எடுத்துக்கூடிய குரூப்பு அபிலியன் இல்லாமல் இருந்தால் ஹச்கே தட் இஸ் ஹெச் இன்ட்டு கே சப்குரூப்பாக இல்லாமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இதில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் இப்போதைக்கு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ், இன்டர்செக்ஷன். ரெண்டு சப்குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா அது சப்குரூப்பாக இருக்கும். ரெண்டு சப்குரூப்புக்கு யூனியன் எடுத்திங்கன்னா அது சப்குரூப்பாக இல்லாமலும் இருக்கலாம். இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு சப்குரூப்பும் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் HA contains in K or K contains in H. அதே மாதிரி எடுத்துக்கிற குரூப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய ரெண்டு சப்குரூப்புடைய மல்டிபிள் தட் இஸ் H இன்ட்டு கே ஹெச்கே என்னவாக இருக்கும்? சப்குரூப்பாக இருக்கும். அப்படி மேபி சப்போஸ் ஜி அப்படினாக இல்லை என்றால் H இன்ட்டு கே சப்குரூப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கான்செப்ட் ரிலேட்டடாக போர்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்லைடில் படித்த மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்? H and K, let H and K ரெண்டு சப்குரூப் எடுத்துக்கிறோம். டூ subgroups of G. Gயில் ரெண்டு சப்குரூப் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் தட் இஸ் H இன்டர்செக்ஷன் K எடுக்கிறோம். அது என்னவாக இருக்குன்னா இஸ் எ சப்குரூப் ஆஃப் G அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா H யூனியன் K. H யூனியன் K need not be a subgroup of G அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்னா மூணாவது ப்ராப்பர்ட்டி தட் இஸ் H யூனியன் K is a subgroup if H contains in K or K contains in H அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது என்னது? குரூப்லேருந்து தட் இஸ் ஜின்ற குரூப்லேருந்து ரெண்டு சப்குரூப் எடுக்கிறோம். அந்த ரெண்டு சப்குரூப்புக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். தட் இஸ் இன்டர்செக்ஷன். ரெண்டு சப்குரூப்போட இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும்? சப்குரூப்பாக தான் இருக்கும். அதே ரெண்டு சப்குரூப்போட யூனியன் ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீட் நாட் பி சப்குரூப் ஆஃப் ஜி. சப்போஸ் அதே H யூனியன் கே சப்குரூப்பாக எப்போ இருக்குன்னா இஃப் H இஸ் த சப்குரூப் ஆஃப் கே ஆர் கே இஸ் த சப்குரூப் ஆஃப் H அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது த்ரூ பை ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்ட் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நான் வந்து இது பண்ணிடுறேன், ஆன்சரை. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா
ஜி வந்து நான் என்ன எடுத்துக்கன்னா இஸ் எ குரூப் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன எடுத்துக்கன்னா இசட் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் இசட் அண்டர் அடிஷன். இசட் ஜி என்ன எடுத்து குரூப் என்ன எடுத்துக்கிறேன் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் அடிஷன் எடுத்துக்கிறேன். இஸ் எ குரூப். இந்த குரூப்லேருந்து நான் 2 சப் குரூப் எடுக்கிறேன். அந்த 2 சப் குரூப் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2z 3z 2z 3zன்னு 2 சப் குரூப் பிரிச்சுக்கிறேன். தட் இஸ் 3zன்னு 2 சப் குரூப்பை பிரிச்சுக்கிறேன். ஏற்கனவே சொன்னதுதான் குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதே ஆப்ரேஷன் தான் சப் குரூப்புக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 2z அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ் 3z அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் h அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து k அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ராப்ளமேட்டிக்கு போகிறோம். குரூப் z காமா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதில் 2 சப் குரூப் எடுக்கிறேன். 2z 3zன்னு எடுத்துக்கிறேன். அண்டர் த சேம் ஆப்ரேஷன் அடிஷன். அதுக்கு தான் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்காக k, செகண்ட் ஒன்றுக்கு வந்து k, h and kன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? h intersection k is a subgroup of g அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இஸ் a subgroup of g அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் இந்த எக்ஸாம்பிளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2z அப்படின்றது எப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்கும்? 2z is equal to set of all 0 plus or minus 2 plus or minus 4 up to goes on. That means even numbers. even set of even numbers நம்ம 2z எடுத்துக்கிறோம். அடுத்து 3z எடுத்துக்கிறேன். 3z is nothing but multiple of 3, that is 0 plus or minus 3 plus or minus 6 comma plus or minus 9 plus or minus 12 like that goes on. இது ரெண்டுமே வந்து சப்குரூப்பா, அதாவது இது வந்து சப்குரூப்பா அப்படின்னா இட் இஸ் ஏ சப்குரூப் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏ குரூப்பா அப்படின்னு பார்க்குறோம். குரூப் தான். ஏன் 2z எடுத்துக்கிறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம், 2 and 4 எடுக்கிறோம், ஆட் பண்ணால் 6 அதுக்குள்ளே வந்துடும், ஆப்ரேஷன் ப்ளஸ் எடுத்துக்கிறோம். அடுத்தது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னா ஆட்டோமேட்டிக்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். செகண்ட் கண்டிஷன் ஓவர். தேர்ட் கண்டிஷன் ஐட் எலிமெண்ட் அந்த அடிஷன் 0 இருக்குது. ஃபோர்த் கண்டிஷன் இன்வர்ஸு 2 கூட எதை ஆட் பண்ணோம்னா ஐட் எலிமெண்ட் வருது, அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2 எடுத்துக்கிறோம். 2 கூட ஆட் பண்ண -2 ஆட் பண்ணால் 0 அண்ட் ஐட் எலிமெண்ட் வருது. 4 எடுத்துக்கிறோம். 4 கூட -4 ஆட் பண்ணால் 0 அண்ட் ஐட் எலிமெண்ட் வந்துடுது. ஸோ குரூப்புக்குனான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது 2z. ஆஸ் யூஷுவல் 3zக்கும் குரூப்புக்குனான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறீங்க, 3 + 6 9 இருக்குது. அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஐட் எலிமெண்ட் அண்டர் அடிஷன் 0 இருக்குது. அடுத்தது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு இன்வர்ஸ் -3, 6க்கு இன்வர்ஸ் -6, 12க்கு இன்வர்ஸ் -12 அண்டர் த அடிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ குரூப்புக்கு உண்டான 4 கண்டிஷன்ஸுமே இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏ குரூப்பு. ஆட்டோமேட்டிக்லி திஸ் 2 ஆர் சப் குரூப் ஆஃப் z. ஏன்னா இது செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர்ஸ், இது செட் ஆஃப் ஆல் மல்டிபிள் ஆஃப் 3. இது ரெண்டுமே கண்டிப்பாக இதில் தான் இருக்கும், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ z இஸ் ஏ குரூப், 2z 3z இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் z அப்படின்றது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்டர்செக்ஷன்னா 2zலையும் 3zலையும் இருந்து காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தட் இஸ் கால் இன்டர்செக்ஷன். அப்போது 2z இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ 2z இன்டர்செக்ஷன் 3z is equal to என்ன வரும்? 0 இருக்குது. ஸோ 0 கமா இன்டர்செக்ஷன் போது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். காமன் எலிமெண்ட்ஸ் போதும் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கிடையாது. அடுத்தது இங்கே 4 இருக்குது, இங்கே 4 கிடையாது. இங்கே 6 இருக்கும், இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 0 + or -6. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இங்கே 8 இருக்கும், இங்கே 8 இருக்காது, 9 இங்கே வந்து 10 இருக்கும், இங்கே 10 இருக்காது. ஸோ அடுத்த காமன் எலிமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 ப்ளஸ் கோஸ் ஆன். புரியுதுங்களா? இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம், 2z-க்கும் 3z-க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். தட் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் காமன் எலிமெண்ட்ஸ் 0. நெக்ஸ்ட்டு வந்து 6 தான் வருது. 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்கா, 3 தான் இருக்குது, 4 இங்கே இருக்குது, 4 இருக்காது, 6 அடுத்து இருக்குது, இங்கே 6 இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை கோ த்ரூ பண்ணுறோம் அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஆக்ட் ஆஸ் ஏ சப்குரூப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்குரூப்பா அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண கண்டிஷன் சொல்லியிருக்கேன், குரூப்புக்குண்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் 6 எடுத்துக்கோ, 12 எடுத்துக்கோ, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 18, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். இல்லை 18 எடுத்துங்க, 6 எடுத்துங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24, கண்டிப்பாக அடுத்து 24 தான் வரப்போகுது. இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 வந்துட்டு இருக்கு. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். தென் ஆட்டோமேட்டிக்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். int எலிமெண்ட் அண்டர் அடிஷன் 0 எக்ஸிஸ்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் +6க்கு -6 இன்வெர்ஸு, +12க்கு -12 அல்டி இன்வெர்ஸு. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இது குரூப்புக்குண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஓகேங்களா? அப்போ 2z இன்டர்செக்ஷன் 3zன்றது என்ன ஆகுது, 6, 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்க போகுது, கண்டிப்பாக செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன் இதுக்குள்ளே தானே இருக்க போகுது. எந்த வேல்யூஸ் வந்து எடுத்தாலும் இது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் அடிஷன் குரூப்புக்குள்ளே தான் இந்த வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி 2z intersection 3z is a subgroup of that is 2z நம்ம என்ன எடுத்துக்கிறோம் h, 3z என்ன எடுத்துக்கிறோம் k. intersection operation is a subgroup of group G. the group G தான் என்ன எடுத்துக்கிறோம், that is set of all integer under addition. அப்போது சப்குரூப் இன்டர்செக்ஷன், ரெண்டு சப்குரூப்போட இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், சப்குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை இங்கே என்ன பண்ணிட்டோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா H union K எடுக்கிறோம். H union K மோட் H-ன்றது 2z, K-ன்றது 3z, 2z ரிசல்ட் எல்லாமே 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கோஸ் ஆன். யூனியன் எடுக்கிறோம். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும், ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு H ஃபுல்லாக எழுதிக்கிறேன், தட் இஸ் 2z. அடுத்து 3z எடுக்கிறேன். 3z எடுக்கும்போது என்ன ஆகுது, மல்டிபிள் ஆஃப் 3 வரும். அதில் ஃபஸ்ட்டு 0 வந்துடும், 0 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 3z ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 வந்துடுச்சு. ஸோ மல்டிபிள் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 கோஸ் ஆன். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ இங்கே 6 இங்கே இருக்குது. ஸோ ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3க்கு அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 கோஸ் ஆன் அப் டு இன்ஃபினிட்டி. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கேன், யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்லையும் கேலையும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும், ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0 ஸ்டார்ட் பண்ணி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இன்கேஸ் சப்போஸ் மல்டிபிள் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா வி நாட் ரிப்பீட் இட், அது ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ H union K நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த H union K சப்குரூப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். சப்குரூப்பான்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு 2 எலிமெண்ட் எடுங்க, 2 இங்கே எடுத்துக்கிறேன், 3 இங்கே எடுத்துக்கிறேன். என்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அண்டர் அடிஷன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 2 + 3 ஆப்ரேஷன் 2 + 3 எடுக்கிறேன். 2 + 3 ரிசல்ட் வந்து என்னது 5. 5 இந்த செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 2, 3 இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, அடுத்து இருக்கிறதுலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. there is no repetitions. This is the form of the set in H union K.
இப்போ நம்ம செட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், குரூப்போ சொல்லலை. எப்போ சப்குரூப்போ சொன்னோம்னா இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை த 4 கண்டிஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் 2 எலிமெண்ட் எடுத்துங்க. 2 + 3 = 5. 5ன்றது கண்டிப்பாக எங்கே இருக்காது? நாட் பிலாங்ஸ் டு H union K. 5ன்றது H union Kல இருக்காது. நம்ம குரூப்போட டெஃபினேஷனும் சரி, சப்குரூப்போட டெஃபினேஷனும் சரி, எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த நான் எம்ப்டி செட்டை குரூப்போ சப்குரூப்போன்னு சொல்கிறோமோ அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த 4 கண்டிஷன்ஸ் அப்படி இருந்தால் தான் நம்ம அதை குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2யும் 3யும் எடுக்கிறேன், ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸில் எடுத்துருக்கிறேன். 2 + 3 = 5. ஆனால் 5 எதில் இல்லை? H union Kல இல்லை. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா கூட we can't able to say this is a group. அப்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன சொல்லிடுறோம்னா that is H union K need not be a subgroup. சப்குரூப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. H union K need not be a subgroup, but H intersection K is a subgroup அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயே என்ன சொல்லியிருக்கோம்னா நம்மளுடைய இதில் ஸ்லைடில் படிக்கும் போதோ இதுவே H union K is a subgroup அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததில் H union K is a subgroup எந்த கண்டிஷன்லனா if H is a subgroup of K or K is a subgroup of H. நல்லா கவனிச்சிங்க. ஸ்ட்ரெயிட்டாக H union K நம்ம எடுக்கும் போது அது சப்குரூப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. need not be a subgroup. சப்போஸ் H union K சில டைமில் சப்குரூப்பாக இருக்கும் அப்படின் போது அது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா if H contains in K or K contains in H அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி இருந்தால் அது என்னவாக இருக்கலாம்? H union K சப்குரூப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது ஒன்றா H ஆனது Kக்குள்ளே இருக்கணும் அல்லது K ஆனது Hக்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட யூனியன் சப்குரூப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா H into K. H into K டெஃபினேஷன் பிரகாரம் எப்படி எழுதலாம்? ஸ்மால் h into ஸ்மால் k. ஸ்மால் ஹ்ன்றது வந்து கேபிட்டல் Hல இருக்கக்கூடிய எலிமெண்ட், ஸ்மால் kன்றது கேபிட்டல் Kல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். தட் இஸ் such that H belongs to capital H, K belongs to capital K. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நான் எம்ப்டி செட்டு நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா need not be a subgroup. Need not be a subgroup. இதை நம்ம என்ன சொல்றோம்னா இதே கண்டிஷன் பேஸ் பண்ணி சொல்றோம். H union K சப்குரூப்பாக இருக்காது. எப்போ சப்குரூப்பாக இருக்கணும்னா H contains K, K contains H அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அடுத்த கண்டிஷனு HKன்னு எடுக்கிறோம். HKன்றது வந்து it is the elements in the form of small h into small k. Small h belongs to capital H, small k belongs to capital K. அதாவது HKல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மில் இருக்கும். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நான் எம்ப்டி செட் என்ன இருக்க வாய்ப்பு இல்லை? need not be a சப்குரூப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. need not be a subgroup. அதே சமயத்தில் இந்த HK சப்குரூப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ a subgroup. இட்ஸ் ஆல்சோ a subgroup அப்படின்னு நம்ம சொல்லும் போதோ எப்பன்னா if HK is a abelian group. If HK is a abelian group. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸே எப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக HKன்னு கொடுத்துட்டு அது சப்குரூப்பான்னு கேட்பாங்க, அல்லது குரூப்பான்னு கேட்பாங்க, அல்லது சைக்கிளிக்கா அல்லது அப்ளியனா அப்படின்னு கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் அப்ஜெக்டிவில் கேட்கும்போதோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் HK is not a subgroup. It is a subgroup when it is HK is a abelian group. abelian அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சப்குரூப்பாக இருக்கிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், மல்டிபிள். இந்த மூணுத்துலேயும் நமக்கு
எதெல்லாம் சப்குரூப்பாக இருக்கும், எதெல்லாம் சப்குரூப்பாக இருக்காது, எப்போ அது சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இதில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.